வெல்கம் டு சென்னை சமையல் டைரி. நான் இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈக்குவல் ஷேப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இதை 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரஸ்க்கு தூளில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போது நம்மளோட கட்லெட் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்ம கட்லெட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.